அம்மி 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 மிதித்து அருந்தது முகம் பார்த்து ஒரு குல மகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் செய்தன் முட்டி 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 முடித்தான். செம்பவமே செம்பவமே செம்பொலிலை சந்தனமே. என்ன ஏதோ சத்தம் கேட்கற மாதிரியே இருக்கு. சத்தியமாவே சூனா போன குரங்கு மாதிரிலாம் கேட்க கொள்ள போறோமா? என்ன சண்டைன்னு தெரியலையா? போய் பாப்பேன் என்ன ஆகுதுன்னு. என்னைய வாய பிறந்துட்டு பாக்க. இங்க பாரு, இவ்வளவு நாள் உன்னை அடிக்காம விட்டதுக்கு காரணம் புருஷன்ற ஒரு மரியாதைனாலதான். ஆனா நீ இன்னைக்கு ரொம்ப எல்லையை மீறிட்ட. நானும் சரி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்துட்டான், நம்மளாலதான் போயிட்டு வந்துட்டானு ஒரு மனிதாபிச்சவனை பார்க்க வந்தா என்னையே அடிக்கிறல்ல நீயே. எனக்கு உன் முதுகு பெண்ட் எடுக்காம விட மாட்டேன்டி. இப்படி விழுந்து கிடக்கான இலையே சூனாப்பனா. என் வீட்டையால நீ பிறந்த ஒரு பொட்டச்சிருக்கி தள்ளிச்சாலும் இப்படி விழுந்து மட்டமல்லாக்க தானு கிடக்க. 4 இழுப்பு இழுக்க விட்டுட்டு இந்த பாருங்க அத்தை. என்ன மட்டி நொத்த வர வர மாமியா கழுத போல ஆனாலாம். இவ்வளவு நாளா பொட்டி பம்பா பொத்திக்கிட்டு அடங்க ஒடுக்கமா இருந்த இன்னைக்கு என்னடான்னா மாட்டு தொழுவத்துல போட்டு என் மாவனை போட்டு குத்து குத்துன்னு குத்துற அளவுக்கு நீ வாழ்ந்துட்ட. அந்த அளவுக்கு திமிர் ஆயிடுச்சு. அப்படித்தானே? எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் மார்க கூட சேர்ந்துட்டு நீ கூட்டு இருக்கிறது எல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? அவ்வளவு பேச்ச கேட்டுட்டு தானே வந்து என் புள்ளிய போட்டு இந்த பாடுபடுத்த நீயே. உங்க பையன் என்ன பண்ணாருன்னு நீங்க அதை கேட்க மாட்டீங்க. நான் இவரை தள்ளி விடுறது உங்க கண்ணுக்கு தெரியுதா? அதுக்கு முன்னாடி அவர் என்னை அந்த அடி அடிச்சாரு, அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அடிக்கதாமட்டி செய்யறான். ஏன் கல்யாணாலும் கணவே புள்ளானாலும் புருஷமணி கொண்டாட்டி நீ அமைக்க அடங்கி ஒடுங்கி அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அதை விட்டு நீ பதிலுக்கு பதில நீ அடிப்பியோ? அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. ஒரு புள்ள காய்ச்சல் கூட பார்க்காம உங்க புள்ள அந்த அடி அடிக்கிறாரு, அதை உங்களால கேட்க முடியல. எனக்கு அறிவுரை சொல்றீங்களா? இந்த பாரு, என் மகன் சூனா பண்ணாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் அர்த்தம் தர்மம் எல்லாமே இருக்கும். அவன் உன்னை அடிச்சதுலயும் ஏதாவது நியாயம் இருக்கும். நீ ஏதாவது பண்ணிருப்ப உன் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட சேர்ந்துட்டு, அதனால என் புள்ள கோவப்பட்டிருப்பான். வேலை போக்கத்து வேலை அடைச்சி எழுந்திரி. அவ தள்ளி விட்டான்னு குழந்துகிட்டு மல்லாக்க கிடக்க. எழுந்திரிச்சு வீட்டுக்கு வாவன. இந்த பாரமட்டி, என் மாவனை இனிமே நீ கை வைக்கிறத பாத்துட்டேன், அவ்வளவுதான். மொத்தமா தாலியை கழிச்சு கொடுத்துட்டு உன் ஆத்தா வீட்டுல போய் உட்காந்துட்டு அப்படித்தான் சொல்லுவேன். கிளவி கொழுப்பு பத்தியா? இப்படி ஒரு மனம் இல்லைனாலும் கீழே மேல கிடந்துக்கிறாரு இந்த கிளவி. இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. எங்கப்பா நம்மளால பாக்க இன்னைக்கு ரொம்ப கியூட்டால இருக்கா. சரி போய் என்ன யாருன்னு பேசுவோம். அந்த குந்தாணி வேற இல்ல, இப்ப பேசினாதான் பேசினபடி, இல்லைன்னா வந்து உங்க எடுத்துருவா. சட்டு புட்டுன்னு போவோம். சந்தைக்கு போனவ சீக்கிரம் வந்துட்டானா என்ன பண்றது? ஒருவேளை பேசிக்கிட்டு இருக்கத பாத்துட்டானா உங்க எடுத்துருவாளே. சரி போவாமா, நம்ம பார்க்காத சண்டையா சத்திரவா. பவித்ரா. ஹே ஹாய் மாம்ஸ். என்ன திடீர்னு இந்த பக்கம் கலகலப்பா வந்திருக்கீங்க, அதுவும் காலையிலேயே? இல்ல, காலையிலேயே தூங்கி எழுந்து லேப்டாப் நோண்டிக்கிட்டு இருக்கியா, அதான் ஒர்க் ரொம்பயோன்னு பாத்துட்டு வரலான்னு வந்தேன். ஆமா மாம்ஸ், நிறைய ஒர்க் பெண்டிங் ஒர்க்லாம் இருக்கு, அதான் பாத்துட்டு இருக்கேன். இன்னும் 2 டேஸ்ல நான் ஊருக்கு வேற போகணும்ல, அதுக்குள்ள இதை முடிச்சாதான் நல்லா இருக்கும், அதான் உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். என்ன மாமா பேசிட்டு உங்க பாட்டுக்கு அமைதியா போறீங்க? என்னாச்சு? வரும்போது ஃப்ரெஷ்ஷா வந்தீங்க, இப்ப மூஞ்சி தொங்க போட்டு போறீங்க. எங்க போய் சொல்லுத, எல்லாம் ஒயின் ஷாப் பக்கம் போய் ஒரு 4 பெக்க போட்டா தான் நிம்மதியா இருக்கும், அதுக்கு தான் போறேன். என்ன மாம்ஸ் புரியல? அது ஒண்ணுமில்ல பவி. சரி நீ ரொம்ப டயர்டா இருக்கியா, அதான் உனக்கு சூடா ஒரு கப் காபி போட்டு வரலான்னு போறேன். அதெல்லாம் எதுக்கு மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அக்கா எங்க போயிட்டா? சொக்கா இப்ப ரொம்ப முக்கியம். உங்க அக்கா வந்து சந்தைக்கு போயிருக்காமா. அது இருக்கட்டும் மாமா, இப்ப ஏன் உங்க ஃபேஸ் இப்படி இவ்வளவு டல் ஆயிடுச்சு? வரும்போது ஃப்ரெஷ்ஷா இவ்வளவு அழகா சிரிச்சுட்டே வந்தீங்க, இப்ப ஏன் இப்படி இருக்கு உங்க ஃபேஸ்? அது ஒண்ணும் இல்ல, இவ்வளவு நாள் வந்து இருந்துட்டு திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொல்லியா, அதுதான் மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரி மாமா. என்னத்த சரி மாமா, போடி அங்கிட்டு. உனைய போய் கரெக்ட் பண்ணதுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும். கடைசியில நம்ம சொந்த வீட்லயே உட்காந்து இப்படி பப்ளிக்கா தண்ணி அடிக்க வச்சுட்டு அழைச்சிருக்கி. செல்லப்பா, என்னையா இது வீட்டுல உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்ட? ஏண்டி வீட்டுல உட்காந்து அடிக்காம அப்ப நடு ரோட்ல உட்காந்து அடிக்க சொல்லியா நீ? அது இல்லையா, என்ன இது புது பழக்கமா இருக்கு? என்னது புது பழக்கம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, இவ்வளவு நாள் உனக்கு தெரியாம இருந்தது, இப்ப தெரிஞ்சு போச்சு. ஏன் தான்? ஐயோ, என்னையா அப்படி சொல்லுத?
நீ எக்கட குடிச்சு நாசமா போயா, அதுக்காக ஒரு வயசு பிள்ளை வீட்டுல இருக்க இடத்துல இந்த மாதிரி குடிக்கிறது தப்பு இல்லையா? போடி போடி போக்கத்தவள, என்ன வயசு பிள்ளை, அந்த வயசு பிள்ளை தான் ஊருக்கு போதில்ல, அதனால தானே உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரையா சொன்னா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. என்னடி சொல்லுத? உன் தொங்கச்சி தான் சொன்னா நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. என்னத்துக்கு இப்ப இவன் இப்படி பல்ல காட்டுறான்? பெட்ரோல் மாஸ் லைட் எரிஞ்ச மாதிரி. யோ செல்லப்பா நிறுத்தியா? என்னத்துக்கு இப்ப நீ பல்ல இப்படி இழிச்சியா? எதுக்கு இப்போ சொல்லு. அது ஒண்ணுமில்ல தங்கம், இல்ல நீ ஊருக்கு போறேன்னு சொன்னியா, அதான் கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு, சிரிச்சுட்டு, வேற ஒண்ணுமில்ல. ஓ அப்படியா, அது சரி. உன்னைய சாவ், உன்னைய கொல்லாம விட்டு வச்சிருக்க பாத்தியா? என்னைய சொல்லணுமையா?